லாபம் தரக்கூடிய பல்வேறு சுயதொழில்களில் இந்த கூட்டுப்பசலை உற்பத்தி முக்கிய பங்கு வகிக்கின்றது. கொம்போஸ்ட் தொடர்பான பல்வேறு விடயங்களை நாங்கள் முன்னைய வாரங்களில் பார்த்திருக்கிறோம். அதுபோன்று இந்த வாரமும் கொம்போஸ்டை எவ்வாறு உற்பத்தி செய்வது என்பது தொடர்பாகவே பார்க்க இருக்கின்றோம். நாங்கள் சேதன முறை என்று சொல்லும்போது அது பரந்தப்பட்ட விடயங்களை கொண்டது. இயற்கை பூச்சி விரட்டிகள், தாவர ஊக்கிகள், பசலை வர்க்கங்கள் என அதிக எண்ணிக்கையில் உள்ளது. கொம்போஸ்ட் விசேடமாக பயிற்சிகை மீதியிலிருந்து தயாரிக்கப்படுவது, கால்நடைகளின் கழிவுகளிலிருந்து உற்பத்தி செய்யப்படுவது, மண்புழு உரம் என அநேக வகைகளில் இருக்கிறது. அந்த வகையில் இலங்கையில் அதிக அளவில் உற்பத்தி செய்யப்படும் கொம்போஸ்ட் தொடர்பாகவே இந்த வாரம் பார்க்க இருக்கின்றோம். நாம் கொம்போஸ்ட் உற்பத்தியை திறம்பட மேற்கொள்வதற்கு முதலில் நல்ல தரமான நிலம் அவசியமானது. தெரிவு செய்த நிலமானது சமதரையாகவும் நீர்ப்பாசன வசதி கொண்டதாகவும் இருக்க வேண்டும். எங்களுக்கு எவ்வளவு கொம்போஸ்ட் தேவைப்படுகிறதோ அதற்கு ஏற்ற வகையில் நீள அகல உயரம் காணப்பட வேண்டும். உச்சளவான அகலம் 6 அடியை விட அதிகரிக்க கூடாது. 3 அடி அகலம் வரையே கொம்போஸ்ட் உற்பத்தியில் சிறப்பான ஆக்சிஜன் பரிமாற்றம் இருக்கும். ஆகவே அதனை கருத்தில் கொண்டு நாங்கள் அகலத்தை மட்டுப்படுத்த வேண்டும். நீளம் எங்களுக்கு விருப்பமான அளவில் இருக்க முடியும். 10x15 அடியோ அல்லது 100 அடி கூட நாங்கள் விருப்பத்திற்கு ஏற்ற வகையில் அமைத்துக் கொள்ளலாம். இங்கு அடிப்பகுதி உலர்ந்ததாக இருப்பதும் ஈரப்பத்தை பிடித்து வைக்கும் பொருட்களை இடுவது சிறப்பானது. அதற்கு வைக்கோல் மிகவும் உகந்தது, அல்லது காய்ந்த புட்களை கூட பயன்படுத்த முடியும். நாங்கள் 5 அடி உயரத்துக்கு மூலப்பொருட்களை இட்ட பின்பு ஈரப்படுத்துவோம். நீர் ஊற்றும் போது அது வடிந்து பூசணி கரைந்து வீணாகிவிடாது தடுக்க இது உதவியாக இருக்கும். அது மட்டுமல்லாது மழை பெய்யும் காலங்களில் கீழ்வடிந்தோடும் நீரை அகத்துறிஞ்சி உட்செல்ல அனுமதிக்கும். இங்கு நாம் 1.5 அடி உயரத்துக்கு வைக்கோல் படையை இடுதல் வேண்டும். இதுவே அடியில் உள்ள படை, ஆகவே இதனை சரியாக இடுதல் வேண்டும். அடுத்ததாக நாம் 2வது படையை இடப் போகின்றோம். இந்த படையில் பிரதானமாக கால்நடைகளின் கழிவுகளை பயன்படுத்துவது சிறப்பானதாக இருக்கும். இதற்காக மாட்டுச்சாணம், கோழியரு, ஆட்டரு மற்றும் உரமாக பயன்படுத்தக்கூடிய எல்லா விதமான கால்நடை கழிவுகளையும் பயன்படுத்த முடியும். கொம்போஸ்ட் உற்பத்தியின் போது விவசாயிகளுக்கு பெரியளவிலான பிரச்சனைகள் ஏற்படுவதில்லை. ஏனெனில் 3 மாதங்களில் அதன் உற்பத்தி செயற்பாடுகள் முடிவடைந்து பயன்படுத்தக்கூடிய வகையில் காணப்படும். நாங்கள் இங்கு காய்ந்த மாட்டரை விட பச்சை சாணத்தை இடுவது இன்னும் நல்லதாக அமையும். இங்கு நாங்கள் பயிர் மீதுகளை இடும்போது 1 அடி உயரத்திற்கு கால்நடைகளின் கழிவுகளை இடும்போது 2.8 அங்குல தடிப்பத்தில் இடுதல் வேண்டும். அடுத்ததாக நாங்கள் கொம்போஸ்ட் உற்பத்தியை துரிதப்படுத்தும் செயற்பாட்டை மேற்கொள்கின்றோம். இங்கு முன்பு தயாரித்து வைத்துள்ள கொம்போஸ்ட் துகள்களை சிறிதளவு இதுபோன்று ஒரு படையின் மீது நன்கு விசிறிக்கொள்ள வேண்டும். இதற்கு காரணம், முன்பு தயாரிக்கப்பட்ட கலவையில் கொம்போஸ்ட் உற்பத்திக்கு பயன்படும் நுண்ணங்கிகள் அதிகளவில் காணப்படும். எனவே விரைவாக பிரிந்தளிக செயற்பாடு நடைபெறும். இவ்வாறு 2 அல்லது 3 படைகளுக்கு விசிறுவதன் மூலம் நுண்ணங்கிகளின் உள்ளடக்கத்தை கூட்டி விரைவான கொம்போஸ்ட் உற்பத்தியை தூண்ட முடியும். இவ்வாறு நாங்கள் மீண்டும் மீண்டும் அடுத்தடுத்த படைகளாக பயிர் மீதி கால்நடைகளின் கழிவுகளை இடுதல் வேண்டும். இதற்கு பின்பு 2-3 படைகளை இட்ட பின்பு நன்கு ஈரப்படுத்தி கொள்ளவும் வேண்டும். நாங்கள் பொதுவாக கொம்போஸ்டை உற்பத்தி செய்து 1.5 மாதங்கள் வரை 50% நீரப்பட்டு இருத்தல் வேண்டும். அப்போதுதான் நுண்ணங்கிகளின் தொழிற்பாடு முழுமையாக நடைபெற உதவியாக இருக்கும். மழை காலங்களின் போது இவ்வாறு நாம் செய்ய தேவையில்லை. 4 படைகளை இட்ட பின் ஈரப்படுத்தினால் போதுமானது. 2-3 தட்டுகளை இட்ட பின்பு இன்னுமொரு வேலை இருக்கின்றது. கொம்போஸ்ட் உள்ளடக்கத்தில் பொட்டாசியத்தின் அளவை கூட்டுவதற்காக எப்பாவல ரொக்பாஸ்பேட்டை சேர்த்து கொள்ள வேண்டும். பொதுவாக இப்பசலையானது தென்னைக்கு சிபாரிசு செய்யப்பட்டுள்ளது. இருந்தாலும் நாங்கள் இதை இங்கு பயன்படுத்துகின்றோம் என்று விவசாயிகள் பயப்பட தேவையில்லை. இதை நாம் கலக்கும் போது அதில் காணப்படும் போசனை நேரடியாக தாவரத்துக்கு பயன்படுத்தக்கூடிய வடிவத்தில் சேமித்து வைக்கப்படுகின்றது. பொதுவாக எங்களுக்கு தக்காளி, மிளகாய் பயிர்களுக்கு இடும்போது அவை இலகுவில் அகத்துறிஞ்சும் வடிவத்திலேயே இது காணப்படும். ஆகவே பசலை வீண்விரயமாவது தடுக்கப்படும். இவ்இஆர்பி ஆனது நாம் தயாரிக்கும் மொத்த கொம்போஸ்ட் அளவில் 5 வீதம் இட்டால் போதுமானது. அதாவது 1 தொன் கொம்போஸ்டை நாங்கள் தயாரிப்போம் என்று சொன்னால் 50 கிலோகிராம் இஆர்பி போட்டால் போதுமானது. இப்போது நாங்கள் இடுவது 4வது படை.
முதலாவது படையில் வைக்கோல் இட்டோம், அடுத்ததாக மாட்டு சாணம், அடுத்ததாக புட்களை இட்டோம். இப்போது 4வது படையாக கோழியெரு இடப் போகின்றோம். சாதாரணமாக 6 அங்குல தடிப்பிற்கு நாங்கள் கோழியெரு இடுதல் வேண்டும். இதன் மூலம் நல்ல தரமான கொம்போஸ்டை உற்பத்தி செய்ய முடியும். அதாவது கார்பன் நைட்ரசன் விகிதத்தை சரியான விகிதத்தில் பேணுவதற்கு இது உதவியாக இருக்கும். அதிகளவில் பயிர் மீதிகளை இடுவதே நல்ல தரமான கொம்போஸ்ட் உற்பத்தி செய்வதற்கு ஏதுவானதாக இருக்கும். அதாவது கால்நடை கழிவை விட பயிர் மீதிகளின் அளவு அதிகளவில் இருக்க வேண்டும். இனி இதற்கு மேல் மற்றொரு படையாக வாழை மர கழிவுகளை இடப்போகின்றோம். உமது தோட்டத்தில் வாழைக்குலையை வெட்டிய பின்பு உள்ள மரத்தை துண்டுகளாக வெட்டி அல்லது தேவையற்ற வாழை மரம் எனில் அதனை துண்டுகளாக வெட்டியோ இட முடியும். வெட்டும்போது பெரிய துண்டுகளாக வெட்டக்கூடாது. இலகுவில் உக்கக்கூடிய சிறு துண்டுகளாக வெட்டுதல், அதாவது 6 அல்லது 5 இன்ச்சு இடைவெளியில் வெட்டுதல் வேண்டும். இவ்வாறான வாழை துண்டு இலகுவில் உக்கலடையும். அடுத்ததாக விசேடமான போஷன் நிறைந்த 2 பயிர் மீதிகளை இடப்போகின்றோம். முதலாவது கிளிசீரியா எனப்படும் பயிர். இது நைட்ரசன் உள்ளடக்கம் அதிகளவில் காணப்படும் ஒரு பயிர். அதிக போஷனை கொண்ட தரமான கொம்போஸ்ட் உற்பத்திக்கு இப்பயிர் முக்கிய மூலப்பொருளாக இருக்கும். இதனை அடுத்தபடியாக இடுவது சிறப்பானது. இதனை கிட்டத்தட்ட 8 அங்குல உயரம் கொண்ட தடிப்பில் இடுவதும் சிறப்பு. மேலும் இதனை துண்டுகளாக்கி இடுவது மேலும் ஒரு நல்ல விடயம். ஏனெனில் கொம்போஸ்ட் உற்பத்தியின் போது பெரிய துண்டுகளான பயிர் மீதிகளை இடும்போது நுண்ணங்கிகளால் விரைவாக உக்கலடைய செய்ய முடியாது. ஆகவே துண்டுகளாக்கி இடும்போது உக்கலடையும் வேகமும் அதிகரிக்கும், காலமும் குறைந்துவிடும். இயந்திரங்களை பயன்படுத்தி நாம் இதுபோன்று துகள்களாக்க முடியும், அல்லது கத்தியை பயன்படுத்தி கூட இதுபோன்று சிறிய துண்டுகளாக்கி இட முடியும். இவற்றுக்கு பதிலாக இன்னும் ஒரு வேலையும் நம்மால் செய்ய முடியும். இதுபோன்று தடிகளை வெளியில் தெரியும் வண்ணம் அடுக்கி வைக்க வேண்டும். அதாவது தடியின் ஓரங்கள் வெளியில் தெரியும் வண்ணம் அடுக்கி வைக்க வேண்டும். சிறிது நாட்களின் பின் தண்டை நாங்கள் வெளிநோக்கி இதுபோன்று இழுக்கும் போது இலைகள் உள்ளேயே பிடிக்கப்படும். அதாவது இலைகள் உக்கலடைந்து விடும். ஆகவே இலகுவாக தண்டிலிருந்து கலந்து தண்டு மட்டும் வெளியேற்றப்படும். பிரதானமாக கிளிசீரியா மற்றும் காட்டு சூரியகாந்தி என்பன கொம்போஸ்ட் உற்பத்திக்கு அதிக அளவில் பயன்படுத்தப்படுகின்றது. காட்டு சூரியகாந்தியில் பொட்டாசிய உள்ளடக்கமும் இருக்கிறது. ஆகவே இவற்றை இடும்போது போஷணை உள்ளடக்கம் நிறைந்த தரமான கொம்போஸ்டை நம்மால் உற்பத்தி செய்து கொள்ள முடியும். இப்போது நாம் இறுதிப்படையை நெருங்கி விட்டோம். இங்கு நாம் மூலப்பொருட்களை இடும்போது பயிர் மீதி கால்நடை கழிவுகளை மாறி மாறி ஒன்றன் மேல் ஒன்றாக இட்டுக்கொள்ள வேண்டும். இங்கு ஒரு முக்கியமான விடயத்தை நாங்கள் ஞாபகத்தில் வைத்துக்கொள்ள வேண்டும். அதிகளவில் கிடைக்கும் பொருட்களை 2 படைகளாகவும் குறைவாக கிடைக்கும் பொருட்களை 1 படையாகவும் இட பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இதன் மூலம் வினைத்திறனாக மூலப்பொருட்களை கையாள முடியும். இறுதியாக நாங்கள் பச்சை புட்களை இடப்போகின்றோம். இங்கு கினி, மானா போன்ற புல்வர்க்கங்கள் நல்லது. பிரதானமாக பனிக்க மேக்சிமம் போன்ற வர்க்கங்களை பயன்படுத்துவது சிறப்பானது. கினி புல்லை பயன்படுத்தும் போது ஒரு பிரச்சனை இருப்பதாக விவசாயிகள் எண்ணுகிறார்கள். அதாவது புட்களில் பூக்கள் காணப்படும் எனின் அதனை கொம்போஸ்ட் உற்பத்திக்கு பயன்படுத்த முடியுமா என்று சொல்லி. இது உண்மையில் பிரச்சனை இல்லை. பூவோ அல்லது விதைகளோ காணப்படுவது இங்கு கொம்போஸ்ட் உற்பத்திக்கு பாதிப்பில்லை. ஏனெனில் நாங்கள் இப்படி படையாக இட்ட பின்பு இதனுள் 1.5 கிழமைகளின் பின்னர் வெப்பம் ஒன்று உருவாக்கப்படும். இந்த வெப்பம் கிட்டத்தட்ட 55 தொடக்கம் 65 செல்சியஸ் வெப்பநிலையாக இருக்கும். இவ்வெப்பநிலையில் பூக்களோ விதைகளோ அல்லது வேறு ஏதாவது பொருட்கள் காணப்படின் அது இறந்துவிடும். ஆகவே நாங்கள் இதை பற்றி அச்சம் கொள்ள தேவையில்லை. நாங்கள் வைக்கோலில் ஆரம்பித்த படை 5.5-6 அடியை அடைந்து விட்டது. இறுதியாக இவை அனைத்துக்கும் மேலாக பச்சை மாட்டு சாணம் இடுதல் வேண்டும். இது மாட்டு சிறுநீருடன் கலந்து திரவத்தன்மையாக காணப்படனின் இன்னும் சிறப்பானதாக இருக்கும். இந்த கலவை சீல்பண்ணம் அமைப்பில் இருப்பது நல்லது. அதாவது களியை பயன்படுத்தி நாங்கள் வீட்டுக்கு மெழுகு பூசுவது போன்று இங்கு பூசுவதற்கு ஏற்ற வகை இருப்பது நல்லது. படைகள் அனைத்தும் பூர்ணப்படுத்தப்பட்ட பின்னர் நன்கு அடிவரை ஈரம் கிடைக்கும் வண்ணம் நீரூற்றி கொள்ள வேண்டும். இதன் பின்னர் இத்தொகுதியை நாங்கள் மூடி கட்டிக்கொள்ள போகின்றோம். இங்கு உட்பகுதியில் வெப்பநிலை வெளி செல்லாத வகையில் மூடி கட்டிக்கொள்ள வேண்டும். இதற்கு 450 கேஜ் தடிப்பு கொண்ட கருப்பு பொலித்தீனானது சிறப்பானது. கருப்பானது வெப்பத்தை உள்ளே பிடித்து வைத்துக் கொள்ளும். ஆகவே இந்த கருப்பு பொலித்தீன் சிறப்பானது. பொலித்தீனை மூடி கட்டும் போது முழுமையாக மூடி கட்டிக்கொள்ளக்கூடாது. நிலத்திலிருந்து 6 அங்குல இடைவெளி இருபக்கமும் இருக்கத்தக்கவாறு விட்டு கட்டிக்கொள்ள வேண்டும். இதனூடாக ஆக்சிஜன் வாயுவின் பரிமாற்றம் நடைபெறும். முழுமையாக மூடி கட்டும் போது அங்கு உருவாக்கும் வாயுக்கள் வெளிச்செல்ல முடியாது. ஆகவே நுண்ணங்கிகளுக்கும் இது பாதிப்பாக அமையும்.
உட்கொள்ளடையும் வேகமும் குறைந்துவிடும். ஆகவே ஆக்சிஜன் பரிமாற்றம் சிறப்பாக நடைபெறுவதற்கு ஏற்ற வகையில் மூடி கட்டிக்கொள்ள வேண்டும். எல்லோரும் விவசாய திணைக்களத்தின் ஆலோசனைப்படி கொம்போஸ்ட் உற்பத்தி மேற்கொள்ளும் போது தரமான கொம்போஸ்டை எங்களால் உற்பத்தி செய்து கொள்ள முடியும். எமது நாட்டு விவசாயிகளுக்கு தேவையான கொம்போஸ்டை நாமே உற்பத்தி செய்ய வேண்டிய எமது கடமையும் பொறுப்பாகும். இங்கு நாம் இந்த உற்பத்தி செயல்முறையை பார்க்கும் போதே தெரிகிறது, பயன்படுத்தப்படும் எல்லா மூலப்பொருட்களும் எங்களது வீடுகளில் இருந்தே பெற்றுக்கொள்ளக்கூடியது. உற்பத்தி செலவை பார்த்தால் 1 கிலோகிராமிற்கு மிக குறைந்த செலவே போயிருக்கு. இதனை விற்பனை செய்யும் போது நல்ல விலைக்கு விற்று நல்ல லாபத்தையும் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கு. அது மட்டுமல்ல, நமது நாட்டு மக்களின் ஆரோக்கியத்தில் நமது பங்கும் உள்ளது என்பதையும் நினைவில் கொள்ள வேண்டும். நஞ்சற்ற உணவுகளை நாமும் நமது சமூகமும் உண்டு ஆரோக்கியமாக வாழ நாமும் இப்பணிகளில் ஈடுபட வேண்டும். உணவே மருந்து என்பது நமது முன்னோர் கருத்து. அதை உணர்ந்து செயற்படுவோம்.